தற்போது காசோலைகளை பணமாக்க 2 நாட்கள் வரை ஆகும். இதனால் காசோலைக்கான பணம் வாடிக்கையாளர்களின் கணக்கிற்கு வர தாமதமாகும். இந்த முறையில் முக்கிய மாற்றம் ஒன்றை கொண்டுவர ரிசர்வ் வங்கி முடிவெடுத்துள்ளது. என்ன மாற்றம், எப்போது அமலுக்கு வரும் பார்க்கலாம். பொதுவாக காசோலைகளை வங்கிகளில் சமர்ப்பித்த உடனே வாடிக்கையாளர்களின் கணக்கில் பணம் வராது. மாறாக வங்கிகள் அதன் ஒரு வேலை நாளில் பெறப்பட்ட அனைத்து காசோலைகளையும் மொத்தமாக ஒன்றாக சேர்த்து ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் மட்டுமே பரிவர்த்தனைகளுக்காக அனுப்புகின்றன. இதனால் வாடிக்கையாளர்களின் கணக்குக்கு காசோலைக்கான பணம் வர வங்கி வேலை நாட்களில் 2 நாட்கள் வரை ஆகும். இதனால் பணத்தை பெறுவதில் தாமதம் ஏற்படும். இந்த நடைமுறையில் தற்போது ரிசர்வ் வங்கி மாற்றத்தை கொண்டுவர முடிவெடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் காசோலைகளை வாடிக்கையாளர்கள் வங்கிகளில் சமர்ப்பித்த சில மணி நேரங்களில் வாடிக்கையாளர்களின் கணக்கில் பணத்தை செலுத்தும் புதிய நடைமுறையை அக்டோபர் 4ஆம் தேதி முதல் ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அந்த வகையில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வங்கி வேலை நேரத்தில் ஒரு காசோலை வங்கியில் சமர்ப்பிக்கப்பட்ட உடனே அதனை பரிவர்த்தனைக்கு அனுப்பி பணம் வந்து சேர்ந்ததும் உடனடியாக குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த திட்டம் 2 கட்டங்களாக அமல்படுத்தப்பட உள்ளது. அக்டோபர் 4 முதல் அடுத்த ஆண்டின் ஜனவரி 2ஆம் தேதி வரையிலான முதல் கட்டத்தில் காசோலைகளை தினசரி மாலை 7 மணிக்குள் வங்கிகள் சரிபார்த்து பணம் கொடுக்கப்படுமா அல்லது மறுக்கப்படுமா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இல்லையெனில் அன்றிரவு செட்டில்மெண்டிற்கு தானாக அந்த காசோலைகள் அங்கீகரிக்கப்படும். 2ஆம் கட்டத்தில் ஜனவரி 3ஆம் தேதி 2026 முதல் அமலுக்கு வரும். காசோலைகளை உறுதிப்படுத்தும் கால அவகாசம் 3 மணி நேரமாக குறைக்கப்படும். இந்த புதிய நடைமுறையால் காசோலை பரிவர்த்தனை மிகவும் வேகமாகவும் எளிதாகவும் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.